ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டொமேட்டோ சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 3 பேருக்கு பத்துற மாதிரி 2 கப்பு பாஸ்தாவில் நம்ம பண்ணியிருக்கோம். 5 அல்லது 6 கப்பு கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குழஞ்சி வேகக்கூடாது, இப்படி டச் பண்ணால் பிச்சுற மாதிரி இருக்கணும். இப்போது வெந்நியை எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கின வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு அந்த கடாயில் ஒரு தக்காளியை வதக்கிக்கிடலாம். தக்காளி பாதி வதங்கின உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கின தக்காளியையும் வெங்காயத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 10 பூண்டு பல், ஒரு வெங்காயம், இதை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கின எண்ணெயில் இந்த சாப் பண்ண ஆனியனையும் பூண்டையும் நல்லா வதக்கிட்டு கேப்சிகத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு வதக்கிட்டு இப்போ அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கி செவந்து வரும்போது 1 டீஸ்பூன் பிஸா மசாலா போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா துருவி வச்ச சீஸ் எடுத்து இப்போ அந்த மசாலாவில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது ஆற வச்சுருக்கிற பாஸ்தாவில் கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி சாஸ் அந்த மசாலாவை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு நல்லா குலுக்கி எல்லா பக்கமும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். இந்த மசாலா ஹாட்டாக இருக்கும் போதே சீஸை போட்டுடணும், அப்போ தான் நல்லா உருகி டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.